ஸ்ரீ தேவி பாகவதம் 97ஆம் பகுதி. தேவியின் போர்க்கோலமும் மகிஷாசுரனின் மயக்கமும். தேவர்கள் கொடுத்த ஆயுதங்களை பெற்றதும் தேவிக்கு பலவிதமான தேவர்கள் ஆபரணங்களையும் மணிகளையும் மாலைகளையும் வழங்கினர். அவற்றையெல்லாம் பெற்று அணிந்து கொண்டு இமவான் கொடுத்த சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்தாள் அன்னை. பின் தேவர்களே, இனி எதற்கும் அஞ்ச வேண்டாம், அந்த கொடியவனின் ஆட்டமெல்லாம் இன்றோடு அற்று போய்விடும் என்று கூறி கர்ஜனை செய்தாள். அசுரர்கள் திடீரென்று கேட்ட அந்த கர்ஜனை சத்தத்திற்கு அஞ்சி நடுங்கினர். மகிஷாசுரன் அச்சத்தத்தை கேட்டு வெளியே வந்து, என்னை மதியாது கர்ஜனை செய்தவரை உடனே பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். கர்ஜனை இட்டவரை பிடிக்கச் சென்ற அசுரர்கள் தேவியின் கோர உருவத்தை கண்டு பயந்து நடுங்கி மகிஷாசுரனிடம் திரும்பி வந்து, ஒரு பெண்தான் அக்கர்ஜனையை செய்தாள். அந்த கர்ஜனை மிக உக்கிரமான கோபத்துடன் இருந்தது. மிகவும் உக்கிரமாக இருந்த அவளை எம்மால் பார்க்க முடியவில்லை. அப்படி நின்ற தேவியை காண இயலவே இல்லை. அவளுக்கு 18 திருக்கரங்கள் உள்ளன. எல்லா திருக்கரங்களிலும் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கின்றன. அவள் ஓர் அழகான கன்னியாக எமக்கு தெரிகிறாள். அத்துடன் அவளது திருக்கரத்தில் பான பாத்திரம் உள்ளது. அதை அவள் தேவர்களுக்கு காட்டி, தேவர்களே, அசுரர்களை கொன்று இந்த பாத்திரத்தில் அவர்களின் இரத்தத்தை நிரப்பி சாகினி தாகினி என்பவர்களுடன் குடிக்கப் போகிறேன் என்றாள். பேரழகியான அவளை தேவர்கள் புகழ்ந்துரைக்கின்றனர். அவளது அங்கங்களின் அழகையும் பொலிவையும் கவர்ச்சியையும் யாராலும் வர்ணிக்க இயலாது. அவளை மனைவியாக அடைபவன் பெரும் பாக்கியசாலியாவான். அவளை தாங்கள் கண்டால் சொக்கி போவீர்கள். போர் செய்யும் நினைவே வராது. சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். மற்றவர்கள் உம்மை வீரன் சூரன் என்று கூறும்போது, அச்சிங்கம் எருமைக்கடா வீரனா சூரனா, நான் போனால் ஓரிரு நிமிடத்தில் கொன்று விடுவேன் என்று சொல்கிறது என்றார்கள். அதை கேட்டதும் மகிஷாசுரனின் போர் வெறி சிறிது சிறிதாக தணிந்து, காம உணர்வு சிறிது சிறிதாக உண்டாக்கி அடக்க முடியாத அளவிற்கு மேலோங்கியது. அதனால் ஒரு தூதுவனை அவளிடம் அனுப்பினான். தூதுவன் சென்று தேவியின் அழகை பார்த்து திகைத்து விட்டான். பேரழகியே, உனது பேரழகை தூதுவர்கள் மூலம் கேட்டு எம் அரசர் சொக்கி போனார். மகாவிஷ்ணுவையே வென்ற எம் அரசர் எருமை முகத்தை உடையவனானாலும் பெரும் பலசாலி. அவரை யாராலும் வெல்ல முடியாது. அவர் உன்னை விரும்புகிறார். அவருடன் நீ வாழ விரும்பினால் என்னுடன் வரலாம். இல்லாவிட்டால் சகல விதமான மரியாதையுடன் உன்னை அழைத்து செல்ல அவரை அழைத்து வருகிறேன் என்றான். 97ஆம் பகுதி நிறைவடைந்தது.